வணக்கம். சங்கராபுரம் அருகே அரசு தரிசு நிலம் தனக்கே முழுமையாக சொந்தம் என கூறி அடியாட்களை வைத்து மிரட்டி வரும் அரசு ஊழியர் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் மனு. அரசு அதிகாரி என்பதால் பதவியை துஷ்பிரயோகம் செய்து புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து வரும் நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள அரசம்பட்டு கிராமத்தில் துரைமுருகன் என்பவர் வசித்து வருகிறார். இந்த நிலையில் புதுப்பாலப்பட்டு கிராம எல்லையில் துரைமுருகனுக்கு சொந்தமான சுமார் 2 ஏக்கர் 76 சென்ட் பரப்பளவில் விவசாய நிலத்தில் விவசாயம் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இவருக்கு சொந்தமான நிலத்தின் அருகே அரசு தரிசு நிலம் சர்வே எண் 25 கீழ் 4 இல் உள்ள 2 ஏக்கர் 86 சென்டில் சுமார் 1.5 ஏக்கர் நிலத்தையும் சேர்த்து விவசாயம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கள்ளக்குறிச்சி நகர பகுதியில் வசித்து வருபவரும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணையாட்சியராக பணியாற்றி வரும் வளர்மதி என்பவர் அடியாட்களை வைத்து அரசு தரிசு நிலம் முழுவதும் எனக்கே சொந்தம் எனவும் பாதி விலைக்கு வாங்கிவிட்டேன் எனவும் துரைமுருகன் என்பவரையும் அவரது குடும்பத்தாரையும் சரமாரியாக தாக்கியும் கொலை மிரட்டல் விடுத்து வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து அருகிலுள்ள சங்கராபுரம் காவல் நிலையத்தில் புகாரளித்தும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது சங்கராபுரம் குற்றவியல் நீதிமன்றத்தில் சிசி எண் 31 இல் வழக்கு நிலவில் உள்ளது. எனவே வளர்மதி என்பவர் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துணையாட்சியர் என்பதால் தனது அதிகாரத்தை பயன்படுத்தி தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுப்பதும் அடியார்களை வைத்து மிரட்டுவதும் வாடிக்கையாகிருந்து வருகிறது. ஆகையால் துணையாட்சியர் வளர்மதி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தும் அரசு தரிசு நிலத்தை மீட்டும் நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பாதிக்கப்பட்ட நபர் மனு அளித்துள்ளார். உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசியல் சிந்தனை யூடியூப் சேனலை காண தவறாதீர்கள்.